வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஹாட்ஸ்பாட் 2 பிரியா பவானி சங்கர், தம்பி ராமையா, MS பாஸ்கர், ஆதித்யா பாஸ்கர், அஸ்வின் குமார், பாவனி ஸ்ரீ, ரக்ஷன், சஞ்சனா திவாரி மற்றும் பலர் நடித்து சதீஷ் ரகுநாதன் அவர்களின் இசையில் விக்னேஷ் கார்த்திக் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஸோ ஹாட்ஸ்பாட் 1 ஆல்ரெடி பார்த்துருப்போம். பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பாருங்கள். அதில் 4 விதமான கதைகளாக இருக்கும். ஒரு தயாரிப்பாளரை ஒரு இயக்குனர் வந்து கதை சொல்லி ஓகே பண்ணுறதுக்காக வந்திருக்கிறதுல அவரோட ஸ்டைலில் 4 கதையாக சொல்கிறாரு. ஸோ அந்த விதத்தில் தான் நம்மளுக்கு படம் போகும். அதே பேட்டர்னில் ஹாட்ஸ்பாட் 2 இப்போது அதே தயாரிப்பாளர்கிட்ட பிரியா பவானி சங்கர் வந்து கதை சொல்ல வர மாதிரி, அதாவது ஹாட்ஸ்பாட் 2 எடுக்கிறதுக்கு அவர் முன்மொழிகிறதுக்கு அதை நோக்கி நிறைய பேர் கதை சொல்ல வராங்க. அதில் ஒருத்தராக பிரியா பவானி சங்கர் வராங்க. அவங்க சொல்கிற 3 விதமான கதைகள் தான் இங்கே நம்மளுக்கு காட்சி அமைக்கப்பட்டிருக்கோம். முதல் கதை வந்துட்டு டியர் ஃபேன் அப்படின்னு சொல்லப்படுற இப்போ உள்ள விஜய் அஜித் ஃபேன்ஸுக்கு நடுவில் நடக்கிற இந்த ஃபேன் வார்ஸ்னால எவ்வளோ தூரத்துக்கு வந்து ரசிகர்களாக இருக்கிற அவங்க பாதிக்கப்படுறாங்கன்றதை காட்டியிருப்பாங்க. 2வது கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 80s இருக்கிற அப்பாவும் அவரோட மகளுக்கும் உள்ள இருக்கிற அந்த கருத்து வேறுபாடு, முக்கியமாக இந்த ட்ரெஸ் ஃப்ரீடம் அப்படின்ற விஷயத்தில் பெண்கள் இப்போ உள்ள பசங்களோட ட்ரெஸ் ஃப்ரீடம் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப முற்போக்காக யோசிக்கிறோம் அப்படின்ற ரேஞ்சில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அதனால அவங்க பெற்றவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, இடம் பொருள் லெவல் எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி 3வது வந்து காதல், அதாவது உண்மையான காதல், ட்ரூ லவ் அப்படின்ற ஒரு எசன்ஸ் இன்னைக்கு இருக்கா இல்லையா, இங்கே உள்ள இன்னைக்கு கால சூழலில் இது எவ்வளோ தூரத்துக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கு, உண்மையான காதல் எது அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி 3வது கதை இருக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இந்த படத்தோட சாராம்சம். ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து இன்னைக்குள்ள சொசைட்டியை கேள்வி கேட்குற மாதிரி வழக்கம் போல அவரோட ஸ்டைலில் படம் எடுத்திருக்காருன்றதா. எனக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்றதுலேருந்து நம்ம போயிடலாம். முதல்ல இந்த படத்தில் கேஸ்டிங்காக அவங்க போட்டிருந்த ஆட்கள், அதாவது ஏகப்பட்ட பேர் கொச்சன்னு இருப்பாங்க. அதுவும் முதல் பாதியில் ஃபஸ்ட்டு வர டியர் ஃபேன் அப்படின்ற அந்த ஸ்டோரியில் வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், எக்கச்சக்கமான பேர். பட் அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ராப்பராக கரெக்டாக யாரை போட்டிருக்கோமோ அந்த மாதிரி கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக MS பாஸ்கர் சார் வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த கதையின் முடிவில் லாஸ்ட்டாக பேசுகிற அந்த 10 நிமிஷம், கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அருமையாக இருந்ததுன்னு சொல்லணும். இன்னைக்குள்ள இந்த ரசிக மனப்பான்மையோட கொண்டவங்களை கேள்வி கேட்ட விதம் பிரமாதம். அதில் அவர் சொல்லும் போது அது ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி 2வதுல தம்பி ராமையா அவர்களின் நடிப்பு, அதாவது முதல் பாதி எப்படி ஆரம்பிக்கணும், அந்த படத்தோட முதல் பாதி, அதாவது அது ஒரு சின்ன கதை, அதில் முதல் பாதி எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு பெண்ணோட ட்ரெஸ் ஃப்ரீடமில் வந்து பெற்றவராகவே இருந்தாலும் அவர் எவ்வளோ தூரத்துக்கு அதுக்குள்ளே பண்ண முடியும் அப்படின்றதுல ஆரம்பிச்சு நம்மளுக்கு என்ன தோணும்னா, டெஃபினட்டாக இது வந்து அவங்களோட பெண்களுக்கு ஆதரவாக தான் இது போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஆங்கிளில் யோசிக்கும் போது அங்கே ஒரு ட்விஸ்டோட வரும். ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. தம்பி ராமையா, எஸ்பெஷலி சஞ்சனா தம்பி ராமையா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. 3வதா அஸ்வின், ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்குறோம். ஸோ அவரோட கேஸ்டிங்குமே பிரமாதமாக இருந்தது. அவருக்கு ஆப்போனண்ட்டாக பாவனி ஸ்ரீ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் அஸ்வினோட வர ஃப்ரெண்டு கேரக்டர் குடிச்சிக்கிட்டே இருப்பார். உண்மையிலேயே அந்த படத்தில் வந்து நம்மளுக்கு தொய்வு இல்லாமல் போனதுக்காக ஒரு மிக முக்கிய காரணம் அந்த நண்பர் தான். அந்த கேரக்டர் தான் நல்லா பண்ணியிருப்பார். ஸோ இந்த கேஸ்டிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. 2வது இந்த படத்தோட ரைட்டிங், ஹாட்ஸ்பாட் 1க்கும் ஹாட்ஸ்பாட் 2க்கும் எப்படி வந்து ஒரு கனெக்ட் கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரி இதை கொண்டு போக போகிறாங்க அப்படின்றதுல ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது எனக்கு. அது ட்ரைலர் பார்க்குறப்போ ரொம்ப சட்டிலாக தான் இருந்தது. ஹாட்ஸ்பாட்டை விட ஹாட்ஸ்பாட் 2 கொஞ்சம் எனக்கு சட்டிலாக ஓகே ஃபைன், எனக்கு பிடிக்காத மாதிரி தான் இருந்தது. ஸோ உள்ளே போகும்போதே எனக்கு அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன். பட் கான்ஸ்டன்ட்டாக என்னை அதை உடச்சிட்டு என்னை உட்கார வச்சுட்டாங்க எனக்கு. ஸோ அவங்க கேள்வி கேட்ட விதம், முதல் படமே வந்துட்டு ஒரு வார்ம் அப்பாக அவங்க எடுத்த இந்த அஜித் விஜய் அப்படின்னு அது சொல்லியிருக்கலாம். இதில் வந்து ராசா தாதாலாம் வரும். டெஃபினட்டாக அவங்க 2 பேர் திட்டன்றது பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் அவங்க ரைட்டிங் எழுதின விதம், ஆரம்பத்தில் அவங்க 2 பேரில் யாரையும் ஒருத்தர் கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம ரசிச்சிருப்போம். ஸோ அப்படி அவங்கள வந்து எதிர்த்து பண்ணும்போது நம்மளுக்குமே கோவம் வரும். பட் அது முடியும் போது தான் நம்மளுமே அந்த மனப்பான்மையில் தான் இருக்கும் அப்படின்றத தான் நம்மளுக்கு புரிய வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரைட்டிங் நல்லா இருந்தது. அதே மாதிரி 2வது படத்திலும் சரி 3வது படத்திலும் சரி அதை ஜஸ்டிஃபைடாக நம்மளை கன்வின்ஸ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது பிரமாதமாக இருந்தது. ஸோ ரைட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு நல்லா இருந்தது. 3வது இசை, பாடல்கள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒவ்வொரு வாட்டியும் அந்த படத்தோட மெயின் எசன்ஸ் ரிவீல் ஆகும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும், செமையாக இருந்தது. ட்ரைலர்லையுமே வந்தது தாறுமாறான மியூசிக். அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னே சொல்லணும். நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் தென் ஆப்வியஸ்லி டெக்னிக்கல் ஃபீல்டில் என்னெல்லாம் அவங்களால பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ என்ன எனக்கு இதில் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுதில் வந்து முதல் பாதி ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து கொஞ்சம் லாங்காக போன மாதிரி ஆச்சு. அதுவுமே அந்த பிரேக் எடுக்கணுன்ற மாதிரி இருக்காது, கொஞ்சம் லாங்காக போன மாதிரி இருந்தது. 2வது அவங்க கேள்வி கேட்ட விதம், அதாவது இது எப்படி முடிச்சிருக்காங்கன்னா, சினிமா துறையிலே இருக்கிற எல்லா நடிகர்களுக்குமே நடந்தேறிய இப்போ நடந்துட்டு இருக்கிற 2 நடிகர்களை மட்டும் கேள்வி கேட்குற விதம், அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் நான் மிகச்சரி அப்படின்றத ஏற்றுக்கவும் முடியாது, அந்த சூழ்நிலை தான் இருக்குது. மோரோவர் நடிகர்கள் இன்னும் வந்து நீங்கள் அடிமைத்தனமாக இருக்கிற நடிகர்கள்கிட்ட இருக்காதீங்க. அவங்க உங்களை குடும்பமாக நினைக்க மாட்டாங்க, அவங்க சொல்லுவாங்களே தவிர நினைக்க மாட்டாங்க, அதெல்லாம் ப்ராப்பர் தான். பட் அவங்க எதுவுமே அவங்களுக்கு செய்ய மாட்டாங்கன்ற ஒரு பேட்டர்ன் அவங்க மனசில் இதுலேயுமே ஒரு திணிப்பு முயற்சி பண்ண மாதிரி தான் ஆரம்பத்தில் இருக்கும். அது ஃபைனலி அது கன்வின்சிங்காக ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் கூட, பட் ஒரு ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவன் அந்த மனப்பான்மையில் இருக்கிறவனே கேள்வி கேட்ட வரைக்கும் சரி, அதில் தப்பே இல்லை.
பட் அதையும் தாண்டி ஒரு நடிகர்களை இவங்க 2 பேர் தான்றது ஆப்வியஸ்லி கன்வின்சிங்காக நம்மளுக்கு தெரியும் போது அவங்கள ஒரு தப்பான ஒரு பார்வையில் இன்னுமே பார்க்குறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க நீங்கள் இல்லை என்ன தாதாராசனே சொல்ல உங்களுக்கு ஏப்பா எரியுதுன்னா கமலஹாசன் சொல்லிட்டீங்க, சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டீங்க, விஜயகாந்த் பேரை சொல்லிட்டீங்க, அதை தாண்டி அவங்களோட கெட்டப் முத கொண்டு அவங்களோட அந்த பிஜிஎம் முத கொண்டு அதாவது அதே பிஜிஎம் போடலனாலும் அது யாருன்றதை தெரியற அளவுக்கு எல்லாமே காட்டியாச்சு. ஸோ நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க அது 2 பேரும் யாருன்னு. ஸோ அந்த 2 பேரும் இவங்களுக்கு எப்படி இருந்திருக்காங்கன்றது வந்து அந்தந்த ரசிகர்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு பைத்தியகாரத்தனமா இல்லாதவர், பைத்தியகாரத்தனமா இருக்கிறவனை கேள்வி கேட்கறதும் சரி. பட் அதே பைத்தியகாரத்தனத்தை நீங்க வந்து அந்த 2 பேரையும் கேள்வி கேட்கிற ஒரு இடத்துல வைக்கிறீங்களா, அது எனக்கு கன்வின்சிங்கா இல்லை. ஸோ 2 நடிகர்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா உருப்படியா இருக்குன்றதையும் பார்க்கணும்ல. ஸோ அவங்க நடிகர்கள்ன்றது அவங்க நிறைய வாட்டி காட்டிட்டே தான் இருந்தாங்க, அது ப்ரொஃபஷனலாகவும் சரி பர்சனலாகவும் சரி. ஸோ அதை வந்து நம்ம கொஷின் பண்ணுறதே தப்பு. நீங்கள் பைத்தியகாரத்தனமாக இருக்கிறதுக்கு அவங்கள கொஷின் பண்ணுறதே தப்பு. ஸோ எனக்கு அது கன்வின்சிங்காக இல்லை. ஸோ எனக்கு அந்த 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 அதுவும் எனக்கு புரியல. அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டோரியிலுமே வந்து அஸ்வினோட ஸ்டோரியிலுமே வந்துட்டு போன வாட்டி வந்து ஹாட்ஸ்பாட்டில் வந்து அந்த ஃபைனல் ஸ்டோரி இந்த சூப்பர் சிங்கர் மாதிரி வர ஷோவில் என்ன நடக்குதுன்றதை காட்டின விதம் ரொம்ப எமோஷனலாக கன்வின்சிங்காக இருந்தனால தான் ஹாட்ஸ்பாட் வந்து எல்லாருக்கும் மனசில் பதிஞ்சுது. பட் இந்த இதில் அந்த கடைசி படம் பெருசாக எனக்கு கன்வின்சிங்காக இல்லை. அவங்க சொன்ன விதம், அவங்க கொண்டு போன விதம், இந்த டைம் ட்ராவல்லாம் வச்சு பண்ணதெல்லாம் ஓகே, பார்க்குறப்ப நல்லா இருக்குது. பட் அதுதான் லாஸ்ட் ஸ்டோரின்னு வரும்போது அது கன்வின்சிங்காக இல்லை. மோரோவர் ஹாட்ஸ்பாட் 3 தான் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி இழுத்ததெல்லாம் வந்து அது அதுவாக நடக்கணும், நீங்களா கொண்டு வந்து ட்ராக் பண்ண மாதிரி இருக்கும்போது எனக்கு அதுவும் பிடிக்கல. ஸோ ஓவரால் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் அது ப்ராப்பராக முடிச்சிருக்கலாமோ, அதை ப்ராப்பராக எழுதியிருக்கலாமோன்ற ஒரு விதத்தில் எனக்கு இந்த குறைகள் இருக்குது. அவ்வளோதான். ஓவராலாக எனக்கு ஹாட்ஸ்பாட் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக மஜாவாக இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 60 கொடுப்பேன். ஒரு வாட்ச், நல்ல வாட்ச் தான், 1 டைம் வாட்சபிள் தான். ஸோ நல்லா உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் பிடிச்சிருந்தா தாராளமாக ஹாட்ஸ்பாட்டும் உங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி ஹாட்ஸ்பாட்டே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுனா கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுது, நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் மக்களை மீண்டும் மருத்துவர் நல்ல திரைப்படம் வேற நல்ல முழுசர் வேற முன்னோட உங்களை சந்திக்கிறாங்க. தென் பயப்பரம் உங்க விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ஸ்ரீலந்து போச்சு.